சனாதனத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ பார்த்தோம்னா கோர்ட்டு கேஸுன்னு வட மாநிலங்களை ஃபுல்லாக இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபோட்டோவை இவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை எல்லாருமே வந்து வடநாட்டு பக்கம் செருப்பால் அடித்து விளக்க மாத்தால் அடித்து அந்த அவங்களுடைய ஃபோட்டோவில் யூரின் எல்லாம் பாஸ் பண்ணி கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க. கோர்ட்டா ஏறி இறங்கணும். ஒவ்வொரு கோர்ட்லேயுமே வந்து இவர் வந்து 10 பைசாவுக்கு கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அங்கே யாருமே மதிக்கலை, உட்கார விடலை. எதுக்கு உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது எல்லாமே வந்து இங்க நமக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினரோட ஓட்டுக்கள் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் எப்ப பார்த்தாலும் வந்து இந்து மதத்தை வந்து இழிவாக பேசுறது, அவங்க மனசை வந்து நோகடிக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் எல்லாமே வந்து நக்கிக்கிட்டு போயிருச்சு. எல்லாமே வந்து விஜய்க்கு போயிருச்சு. மறுபடியும் வந்து இப்ப நீங்க சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, மறுபடியும் இது வந்து வடநாட்டு பக்கம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. நேஷனல் மீடியா எல்லாமே வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைக்கு நீங்க சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னீங்களோ அதுக்கு பிறகு நீங்க வடநாட்டுல நடந்த மாநில தேர்தல்கள் அத்தனையுமே போய் நீங்க போன இடத்துல ஒவ்வொன்றுலையுமே பார்த்தோம்னா நீங்க ஏன்டா கூப்பிட்டீங்க அப்படிங்கிற, உங்களை வந்து ஏன் கூப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்க வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது நீங்க புள்ளிக்குட்டினில் இருக்கிறீங்க, நீங்க பாஜகவை எதிர்த்து அங்கிட்டு போய் நீங்க பிரச்சாரம் பண்ண போன இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. உங்களை கூப்பிட்ட உங்களை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்ட மாநில கட்சிகள் எல்லாமே வந்து தோல்வினால தோல்வி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த முறை பார்த்தோம்னா இங்க திமுக கட்சி வந்து ஆட்சியில இல்லை. சிட்டிங் முதல்வராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவர்களுமே வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட்டு இன்னைக்கு வீட்டுல உக்காந்துருக்காரு. அப்பயுமே வந்து இவங்களுக்கு அறிவுள்ள புத்தி இல்லை. ஆனா இங்க பார்த்தோம்னா இது வந்து இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர், சபாநாயகனாக இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்கள் பார்த்தோம்னா அவங்க நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க. நேத்து பேசும்போதுமே பார்த்தோம்னா எந்த சட்டசபை உறுப்பினர்களும் வந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நேத்துமே கேட்கல. இது வந்து அவங்க அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து ஓட்டுக்காக மக்களை வந்து அவங்க பேசுறது சகஜம். ஆனா மக்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு தெளிவு இனிமேலாவது ஏற்படணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய பேக் போன் என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியுது. ஆனா ஆப்போசிட்டா தமிழ்நாடு கேரளாவுல பார்த்தோம்னா அதனுடைய புரிதல் இல்லை. அதாவது இங்க வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு தைரியமா ஒருத்தர் பேசுறாரு. சனாதனம் தான் இந்துவினுடைய, அதாவது இந்து அப்படிங்கிறது வந்து அதனுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு தெரியல. அதாவது இந்தியா வந்து இடையில வந்த பெயர் தான். இங்கு வாழ்ந்த அத்தனை பேருமே கிட்டத்தட்ட இந்தியா எப்ப தோன்றுச்சுன்னு டேட் ஆஃப் பர்த்தே இல்லை நம் நாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இங்க வாழ்ந்த அத்தனை பேருமே சனாதனிகள் தான், நான் உட்பட என் முன்னோர்கள் உட்பட அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை, ஒரு தெளிவு இல்லை அப்படின்ட்டு. இப்ப நான் வந்து மோடி அவர்களை பேசும்போது அந்த கவர்மெண்ட்டை பத்தி எடுத்து பேசும்போதும் உங்களுடைய பாபரி மஸ்ஜித்தை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்வேன், இல்லை முதல்ல அங்க இருந்தது ராமர் கோயில் தான், அவர் பிறந்தது அங்கதான், அதற்குண்டான ஜாதகத்துல இருந்து அதனுடைய அடிக்கணக்கு முதல் கொண்டு, அதாவது ஒரு இடத்துல ஒரு பிறந்திருக்காரு, அங்கிருந்து கிட்டத்தட்ட 9 அடி தூரத்துல ஒரு மரம், ஒரு பிள்ளையார் ஒரு பிள்ளையார் சிலை இருந்தது, அதற்கு பக்கத்துல வந்து நதிக்கரை இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய ஆதாரங்கள் அதுல இருக்கு. அந்த அவர் வாழ்ந்தது உண்மை, இது வந்து கற்பனை இல்லை. அவருடைய ராஜ்யம் வந்து நம் நாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் ஒவ்வொரு மக்களுமே நினைக்கிறாங்க. இது பொய் இல்லை. அதுக்கு பிறகுதான் வந்து இங்க இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்கதான் வந்து இருந்த ராமர் கோயிலை இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டினாங்க. அதுக்காக 500 வருஷம் சட்ட போராட்டம் நம் நாட்டுல நடந்துச்சுன்னு ஒவ்வொன்னா நான் எடுத்து சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட நான் சொல்லும் போது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்தலன்னு சொல்லி கேக்குறாங்க. இது யாருடைய தவறு? இப்ப எங்க இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னா நாங்க வந்து ஒரு ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம். கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா அவங்க சர்ச்சினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. இங்க வந்து நிறைய ஜாதிகள் இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடும் இல்ல, ஃப்ரீயா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா மீன்ஸ் யாருக்கும் வந்து அடிமை இல்லாம நமக்கு தோன்ற மாதிரி நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு. அதனால வந்து இப்ப யாரும் வந்து அதை பெருசா எடுத்துக்கிறல. இருந்தாலும் இனிமேலாவது இப்படியாப்பட்ட இந்த ஷாலின் மரியா லாரன்ஸ் மாதிரி ஆட்களாகட்டும், ஹசன் மௌலானா அவர்கள் வந்து ஓப்பனா சொல்றாரு,
இங்க வந்து சனாதனத்துக்கு வந்து வளர முடியாது அப்படிங்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 89% பேர் வந்து ஹிந்துக்கள் தான், சனாதனிகள் தான். இவங்க வந்து பேரை மாத்துறதுனால ஏதோ சனாதன தர்மம்னா ஏதோ நம்மளை வந்து அழிக்க வந்த மாதிரி இங்க இருக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. இதுதான் உண்மை. இங்க எத்தனை கட்சிகள் இருந்தாலுமே வந்து மக்கள்கிட்ட வந்து பாஜக மேல இருக்கிற ஒரு பயத்தை போக்கிட்டோம்னா கண்டிப்பாக இங்க பாஜக வந்து ஈஸியா வந்துரும். இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவர்கள் ஜெயிக்கல, எல்லாருமே இந்துக்கள் போட்டிருக்காங்க, ஜாதி மதம் பார்க்காம இந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து கண்டமானிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னே நம்ம வச்சுக்கலாம். அப்படி ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சவர். அதாவது அவங்க நினைக்கிறாங்க இங்க வந்து இதை வந்து கிறிஸ்தவ மாநிலமாக மாத்திடலாம், கேரளாவை வந்து நம்ம இஸ்லாமிய மாநிலமாக மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்னைய கேட்டேன்னா கண்டிப்பா வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா பேசுங்க. பேச பேச பேசத்தான் இங்க இருக்கும் இந்துக்களுக்கு வந்து சூடு சொரண வெக்கம் மானம் உப்பு போட்டு சோறு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நான். அப்பதான் இவங்க இருக்கிறதுக்கு வந்து இங்க அறிவு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 22 மாநிலத்துல வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க. ஆஹ் குறிப்பா சொல்லணும்னா வெஸ்ட் பெங்கால் மக்கள் பட்ட கஷ்டத்துல ஒரு 10% கூட நம்ம திமுக ஆட்சியில வந்து நம்ம அனுபவிக்கல. அதே மாதிரி ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நம்ம மக்கள் வந்து ஈஸியா வந்து அடுத்த ஆட்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மாத்திடுவோம். இதே மாதிரி இவர் மறுபடியும் இந்தி எதிர்ப்பு, இந்தியா எதிர்ப்பு அண்டு இந்து எதிர்ப்பை இவர் கையில் எடுத்தாருன்னா இன்றைக்கு இருக்கும் தாவேகா கட்சியினுடைய அரசாங்கம் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த முறை வந்து ஆட்சி மாற்றம் வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். இப்ப 22 மாநிலத்துல அங்க ஆட்சியில இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கர்நாடகா, ஹிமாச்சல், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலத்திலுமே வந்து ஈஸியா வந்து பாஜக ஆட்சி வந்துடும். ஏன்னா அந்த மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி அந்த கேவலமா ஆட்சி நடத்துறாங்க. அதனால வந்து ஈஸியா மாறிடும். பஞ்சாப் ஒண்ணுதான் என்ன அவங்க வந்து பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏபி ஐடியால இல்ல, A to Z 26 ஐடியா வச்சிருக்காங்க. இது இல்லாட்டி அது, அது இல்லாட்டி அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஐடியா இருக்கும். அடுத்து ரொம்ப டஃப்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா தான். அதுக்கு காரணம் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. வடநாட்டு பக்கம் என்ன நடக்குங்கிற செய்திகளை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரியான ஆட்கள் இல்ல, மீடியா சப்போர்ட் இல்ல, அவ்வளவுதான்.